Hi friends, welcome back to AG Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படினா இன்னைக்கு டே தான் பார்க்க போறோம். லைக் வந்து இன்னைக்கு எப்படி போகுது என்னலாம் நாங்க பண்றோம்ன்றது தான் இந்த vlog ஃபுல்லா வரும். இப்போ வந்து இன்னைக்கு எதுமே காலையில வந்து கொஞ்சம் எதுவும் பண்ண முடியாது. Why? Because இது வந்து workingல இருக்கு. Yes friends இன்னைக்கு லாஸ்ட் டே ஓகேங்களா? ஊட்டில லாஸ்ட் டே. ஸோ எனக்கு எப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு எவ்ரி மந்த் வந்து ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகினே இருக்கும். ஸோ அப்புறம் இந்த சண்டே கூட நான் ஒர்க் பண்ணுவேன். ஆக்சுவலி சண்டேஸ்லேருந்து நான் ஒர்க் பண்ணுவேன். நான் அன்றைக்கி ரம்சானுக்கும் எனக்கு லீவ் இல்லை. ஆக்சுவலி அதுதான் நான் எங்கே போனால் லேப்டாப் தூக்கின்னு வந்துடுறது. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணோன்னா நான் ஏன்ஸ்ட்டு லாகின் பண்ணிட்டு வேலை பண்ணிருக்கிறேன். சரி ஓகே, பட் செம்ம வெயில் அடிக்குது காலையிலேயே. எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது சுற்றி பார்க்குறது. ஆல்மோஸ்ட் ஊட்டி நாங்கள் எல்லாம் மோனா பார்த்தோம், நானும் பார்த்தேன், எல்லாமே ஊட்டி எல்லாம் சுற்றி பார்த்தேன்ட்டா. பட் ஓகே சரி ஓகே நம்ம வேலை முடிச்சுட்டு அப்புறமா எங்கன்னா போகிறப்போ அந்த வேலை என்ன பார்க்கலாமான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். வேலை வந்து ரொம்ப பயங்கரமாக போயினுக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காலையில். ஏன்னா வீக்கெண்ட்ஸில் நான் ஒருத்தர் தான் வேலை பண்ணுவேன். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகிடும். சாட்டர்டே சண்டேக்கு நான் ரிட்டர்ன் போயிடுவேன். ஸோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து லாஸ்ட் டே ஆஃப் ஊட்டி. ஃபுல் டே நான் ஒர்க் பண்ணிட்டு இப்போ நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணோம். இப்போ தான் வந்துச்சு. இது ஆர்டர் பண்ணி 2 மணி நேரம் ஆயிடுச்சு. செம்ம. இங்கே வந்து A2B நிறைய இருக்கு. பட் நம்மளுக்கு பக்கத்தில் A2B தான் இருக்குது. வாக்கிங்ல போனா நம்மளுக்கு 12 மினிட்ஸ் தான். சரிங்களா? போய் வாங்கி வந்துடும் வச்சுக்கோங்களேன். நான் ஒர்க் போயின்னு இருக்கு. மோனா பாவை நான் அனுப்ப முடியாது. சரிங்களா? அதனால சரி நான் வந்து ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டேன். ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டோ 2 ஹவர் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் அப்படின்னா காலையில வந்து இங்க வே ஆஃப் கிராஸ் போயிட்டு இருந்தாங்க. வே ஆஃப் கிராஸ் விடுங்க, வீக்கெண்டுனால எல்லா ஜனங்க எல்லாம் சரி A2B தான் போவாங்க இருக்கிறவங்க. நார்மல் டேஸே நம்ம ஃப்ரைடே போனோம். ஃப்ரைடே செம்ம ரஷ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரோட டிராஃபிக் ஆயிடுச்சு அந்த பக்கம். அந்த ரோடு அந்த என்ன ஸ்ட்ரீட்ன்றாங்க அது இது சர்ச் ஸ்ட்ரீட். நம்ம இருக்கு சர்ச் ரோடு. சர்ச் ஸ்ட்ரீட் இல்ல, சர்ச் ரோடு. அங்க வந்துட்டு கார்டன் ரோடு என்ன சொன்னாங்க. அது கார்டன்ஸ் ரோடோ அது கார்டன்ஸ் ரோடா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அது கார்டன் ரோடுன்னு சொன்னாங்க, அதனால நான் சொல்றேன். அப்புறமா நேட் நைட்டோ செம்ம டிராஃபிக் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போயிட்டு சாக்லேட்ஸ், இந்த வர்க்கி பிஸ்கெட்ஸ் வந்து மம்மிக்கு ரொம்ப பிடிக்கும். இது எங்க கிடைக்காது, ஊட்டியில மட்டும்தான் கிடைக்கும். அது போய் வாங்கிட்டு வந்தோம். அதான் அப்படியே போயின்னு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா காலையில ஏன்னு சொன்னா செம்ம சவுண்டு. நம்ம ரூம்ல இருந்து வெளியே பார்த்தா நமக்கு இது தெரியும். நாங்க அடிச்சு புடிச்சு இது மாஸ் சவுண்ட் கேக்குது. ஏதோ பிரசவம் பண்ணி போன் கீழ எல்லாம் போட்டு மாதிரி கேமராலாம் மாறியா இருக்கு. பார்த்தா வே ஆஃப் கிராஸ் வந்து அது ஏன் சண்டேல போறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யாருன்னா ஊட்டில இருந்து யாருன்னா நம்ம வீடியோ பாத்துருந்தீங்கன்னா எங்களுக்கு அந்த விளக்கம் சொல்றீங்களா? எங்களுக்கு புரியல ஏன்ட்டு. ஏன்னா ஃப்ரைடேஸ் வே ஆஃப் கிராஸ் இருக்கும். லென்த் சீசன்ல ஃப்ரைடேஸ் வந்து எப்பவுமே வே ஆஃப் கிராஸ் பண்ணுவாங்க. அது ஏன் சண்டே போறாங்கன்னு எங்களுக்கு. சண்டே வந்து அது வே ஆஃப் கிராஸ் தானே? ஆமா, கிராஸ் தூக்கிட்டு போயிருந்தாங்க. அது பின்னாடி பார்த்தா ஒரு 100 பேர் லைன். அங்க இருந்து அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அந்த 100 பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணின்னு போயிருந்தாங்க, ப்ரேயர் பண்ணின்னு. பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த கிளிப்பிங் வேணா நாங்க இதுல ஆட் பண்றோம். நீங்க வேணா பாருங்க அந்த கிளிப்பிங் எப்படி இருந்துச்சுன்னு. நீங்களும் யாருன்னா அந்த இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்களும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆமா நானும் இருந்தேன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஸ்டார்டிங்ல ஏர்லி மார்னிங் ஒரு பிளெஸிங்ஸ் எங்களுக்கு. ஸோ இன்னைக்கு என்னன்னா எல்லாமே முடிச்சுட்டு இன்னைக்கு என்னோட வேலை முடிச்சுட்டு நாங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஆன் த வேல போறப்போ எதுனா நம்ம மிஸ்ஸிங் எதுனா இது என்னது பார்க்காத இடம் எதுனா இருந்துச்சுன்னா ஆன் த வேல அப்படியே பார்த்தோன்னா நம்ம அப்படியே போயிடலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். என்ன ஆகுது ஏதாவதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊருக்கு கிளம்ப போகிறோம். இப்போ கிளம்புற டைமில் ஒரு கூத்தாயிடுச்சு. என்ன அப்படின்னா கார் நிப்பாட்டின இடத்துல வந்து ஃபுல்லாக க்ரீஸ் விழுந்துச்சு. இந்த பைப்பில் இந்த க்ரீஸ் இருக்குல்ல, எங்கள் பக்கத்துக்கு எங்கே போகுது அந்த க்ரீஸ் வந்து கார் ஃபுல்லாக ஊற்றிடுச்சா. அதனால் அவர் பாவம் தொடச்சிக்கிட்டு இருக்காரு. என்னாச்சே? ஃபுல்லாக ஊற்றிருக்கு. அது வேற போக மாட்டேங்குது. நல்லா பிடிச்சி துடைக்கணும். அப்பதான் போதா காட்டுறேன் உங்களுக்கு. நான் தேய்ன்னு தேய்ச்சாலும் கொஞ்சம் தான் போகுது, ஃபுல்லாலாம் போகல. பிச்சுக்குந்து. ஆமா, கிளாஸ் மேல விழக்கூடாது. ஆனாலும் விழுந்திருக்குல்ல.
இங்க மேல எல்லாம் விழுந்துருச்சு. போற டைம்ல இது ஒரு வேலை நமக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஊட்டிலேருந்து கிளம்பியாச்சு. கார் எதுவும் பண்ண முடியல எங்களால். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரண்ட்டு கிளாஸு அதெல்லாம் வந்து கொஞ்சம் தேய்ச்சி எடுத்திருக்கோம். பட் ஸ்டில் அது வந்து அந்த மார்க்ஸ்லாம் ஒரு மாதிரி கிரீஸ் இருக்கிறதுனால போக மாட்டேங்குது. ஆயில் அப்படியே உட்காந்துக்குது. இது கிளாஸ் மேலேயே வந்து டாட் குட்டி குட்டி டாட்ஸா இருக்கு எல்லாமே. தேய்ச்சி பார்த்தேன் முடியல. 2 பேருமே தேய்ச்சோம், ஆனா ஒன்றும் பண்ண முடியல. நல்லா பளிச்சு நின்று காரு. அது சும்மா அங்க சரி ஓகே விடுங்க, கண்ணு விட்டுருங்க அப்படின்னு பாப்போம். அது போய் வாஷிங் கொடுத்து அவங்க இல்ல அது போயிடும். அது இல்லைன்னா நம்ம உட்காந்து தேய்க்க வேண்டியதான். என்ன பண்ணல கிளாஸ் பாரு, கிளாஸ் எல்லாம் வந்து டாட்டா இருக்கு. பார்க்கலாம். போக மாதிரி எனக்கு ஓடுறவனுக்கே டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஒரு மாதிரி கலங்கலா இருக்கா, கலங்கல டாட்டா ஒரு மாதிரி அது டிஸ்டர்ப் ஆகுது. அவருக்கு வந்து கண்ணாடி, ஐயோ கண்ணாடி இது வந்துட்டே வருவாரு. சரி ஓகே ஃபீல் பண்ணுவோம். ஓகே எடுத்துடலாம். ஓகே இப்போ வந்து நாங்கள் ஊட்டிலேருந்து லஞ்ச் முடிச்சுட்டு ஊட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இப்போ போகிற வழியில் பைன் ஃபாரஸ்ட்டு பேசுகிறோம். பட் என்ன பார்க்குறோம் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி போட்டிங் போகலான்னு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வெயில், உங்களுக்கே தெரியும் பார்க்கும் போதும் செம்ம வெயில் அடிக்குது. ப்ளஸ் எங்களுக்குமே டைம் இல்லை. ஆக்சுவலி 3:30க்கு விட்டுறலாம் கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா எப்படியோ 4:20 4:30 ஆயிடுச்சு. ரொம்ப லேட் நைட்டு காட்ஸ்ல இறங்க வேண்டாம், அதனால போயிடலாம். எதுக்கு? ஆமா, எதுவும் பயங்கரமா வராங்க, பேய் மாதிரி ஓட்டிட்டு வராங்க. நேத்தே எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. நிறைய வாட்டி எல்லாரும் இப்படி சல் அப்படின்னு வந்துனே இருந்தாங்க. அப்புறம் நாங்களே கொஞ்சம் மெதுவா போலான்ட்டு மெதுவா போயிட்டு இருக்கோம். அதனால சரி லேட்டா இறங்க வேண்டாம் அப்படின்றதுனால முடிஞ்சா பைன் ஃபாரஸ்ட் கவர் பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே கிளம்பலாம். ஓகே ஸோ பார்க்கலாம். பைன் ஃபாரஸ்ட்டுக்கு வந்தோம். பட் சரியான ரஷ் இருக்கு. ஆக்சுவலா நிக்கிறாங்க, லைன்ல நிக்கிறாங்க. வேலைக்கே ஆகாது, நமக்கு ஊருக்கு போய் சேரணும். பாருங்க இந்த பக்கம் காமி கார் எப்படி நிக்குது. இங்க ஸ்டார்ட் ஆகி அங்க வரைக்கும் கார் அங்க நாங்க நிப்பாட்டணும். ஒருத்தர் கேட்டாங்க எங்க போனோம் நீங்கன்னு. இல்ல நாங்க வந்து பைன் ஃபாரஸ்ட் உள்ள போனோம்னு சொன்னோம். அவரு செம்ம ரஷ் ஆகுது, ஃபுல் க்ரௌடு. அங்க பாருங்க, இங்க பாருங்களேன், இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அங்க வரைக்கும் போகுது. செம்ம க்ரௌடு இருக்கு. இப்போ போனீங்கன்னா ஆகாது, எல்லாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் கார்லயே உட்காந்துருங்க. ஆல்ரெடி உள்ள போறதுக்கு நிறைய பேர் வெளியே வெயிட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஜனங்க வெளியே வந்துட்ட பிறகு உள்ள போலான்னு சொல்லிட்டு இப்போ பாத்துருக்கேன்ல, இப்போ போனா காமிச்சிச்சுங்க. அதுக்கு இப்போ 4:40 ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் அப்படியே நம்ம லேட் பண்ணோம்னா நைட் ஆயிடும். காட் செக்ஷன் வந்து பயங்கரமா இருக்குது. இங்க 1 hour 2 hours நம்ம சும்மா காட் செக்ஷனா தான் போனோம். போல மைசூர் வரைக்கும் போனோம். சன்செட் ஆகுறதுக்குள்ள நம்ம பிளஸ் அந்த இது என்னது ஃபாரஸ்ட் ஏரியா வேற தாண்டணும்ல நம்ம. பைன் ஃபாரஸ்ட் தான் நம்ம பாத்துந்தா ரோடு சூப்பரா இருக்கு. ஆமா பாத்துந்தா அது சொல்லல, ஆனா ஃபாரஸ்ட் ஏரியாவை தாண்டணும். அதனால வேண்டாம், போயிடலாம். One eternity later. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்களா எப்படி இருக்குது? எஸ், நோ வே மேன், வைப்பே இல்லை. நாங்க இப்படிதான் போனோம். இப்படி போயிட்டோம்னா ஆக்சுவலி நான் சொன்ன ரூட்டும் கரெக்ட் ரூட், அது ஒன் வே ஆக்கிட்டாங்க. இப்ப திருப்பி இப்படி போக சொல்றாங்க. எங்க போக போறோம்னு எனக்கு தெரியல. இப்படியேதான் போக வேண்டியதுதான். சுத்தினுங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 5 மணி அப்பயே போறப்போ ரோடு காலியா இருந்துச்சு. இப்ப திருப்பி இந்த பக்கம் வந்து ரிட்டர்ன் போறதுனால இதா இருக்குது. இப்போ ஃபுல் டிராஃபிக் ஆயிடுச்சு மறுபடியும். தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் டே ஒரு மாதிரி நிறைய ஒரு மாதிரி தடங்களா போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரியல, ரொம்ப வரி ஆகுது எனக்கு. காலையிலேயே வந்து ஏஞ்சி ஒரு மாதிரி டல்லா தான் ஏஞ்சி ஒரு மாதிரி டே தான் போச்சு. எந்த பிளானும் சரியா பிளான் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பிளான் போடுறது எதுவுமே வந்து எங்கேயோ போல நம்ம இங்கே இருந்தோம். வீட்லயே ஐ மீன் ரூம்லயே இருந்தோம். பிளான் போட்டோம், காலையிலேயே போலான்னு பிளான் போட்டோம். அதுவும் ஏதோ ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறமா வெக்கேட் பண்ணிட்டு கீழே வர காரை பார்த்தா காரை வந்து அவ்வளோ நாசம் ஆயிடுச்சு. ஃபுல் ஆயில் பட் போக மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நானும் இறங்கி தேய்க்கிறேன்.
அது கண்ணாயிடுச்சா என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேஜாராகுது எனக்கு. புது காரு, ஆசைப்பட்டு வாங்கின காரு இது. நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஒரு சின்ன இது உள்ளதா கூட நான் இம்மிடியட்டாக போயிட்டு நான் வந்து அதை ரெடி பண்ணி வந்துடுவேன். இல்லை அவ்வளோ நீட்டாக தொச்சு வைக்காது. நீங்கள் தெரிஞ்சிருக்கோம் கொஞ்சம் பேருக்கு. நான் வந்து சொல்லியிருக்கோம். பார்த்தா கார் ஃபுல்லாக அந்த கிரீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது போமா இல்லையான்னு கூட தெரில. என்ன போச்சுன்னா அது போமா இல்லையான்னு வந்து நீங்கள் சொல்லுங்க. கிரீஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ஆயில் கிரீஸ் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ். நல்லபடியாக போய் நம்ம இன்னைக்கு வீடு போய் சேரணும். பாப்போம் எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் போயிட்டு எல்லாமே நல்லா நடக்கணும். கடவுள் தான் நம்ம கூடவே ட்ராவல் பண்ணி நம்ம ரைட்டும் போடணும். பாவம் அவர் வந்து ரொம்ப இதுவாகி ஃபீல் ஆயிட்டாரு. கார்ல ஃபுல்லா கிரீஸ் ஒட்டிச்சு அப்படின்ட்டு அப்பப்போ இறங்கி தொச்சுனே இருக்கிறாரு. சும்மா பண்ணி வேற. கார் லவ் பண்ணி பாரு தெரியும் உனக்கு. தெரியுது. எல்லாரும் சொல்லுவாங்க பொண்ணை லவ் பண்ணி பாரு தெரியும் அந்த ஃபீலிங்ஸ் என்னான்ட்டுன்னு. ஆனா காரை லவ் பண்ணி பாரு அதோட வலி தெரியும். இஎம்ஐ கட்டுற வலி. கஷ்டப்பட்டு இஎம்ஐ கட்டுறவனுக்கு தான் தெரியும் அது வலி. எவ்வளவு தான் பொத்தி அதுதான் சொல்றேனே. வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல வச்சுக்கிறது ஒண்ணுதான். இஎம்ஐ வாங்கி காரை வீட்டுல வச்சு கொடுத்தோ ஒண்ணுதான். எப்போ யாரு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. இது யார் சொன்ன தத்துவம்? நானா சொல்லுவேன். நாங்க வர வழியில ஒரு யானை அப்படியே பயங்கரமா நின்னு இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படியே வரும்போது பைசன் கிராஸ் பண்ணிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓ கிராஸ் பண்ணிட்டாங்களா? அதனால தான் முன்னாடி எல்லாம் கார் நிக்குது. ஜூம் பண்ணி அங்க க்ளீனா ஜூம் பண்ணி காட்டு. அப்புறம் அங்க க்ளீனா போகுது பாரு. என் ஃபோன் அவ்வளவுதான் ஜூம் ஆகுது. நான் பண்ணேன் கொஞ்சம் நம்ம என்ன அது இது டிஸ்டர்பன்ஸ் பண்ணா பாக்குது பயங்கரமா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பைசன். இது சவுண்ட் எல்லாம் குறைச்சுக்கோங்க. தடார் நம்மளுது பாட போகுது. போயிடுச்சு பைசன். அங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பைசன் எல்லாம் நிப்பாட்டிக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணா அட்டாக் பண்ணோம் போனா அதெல்லாம் பிடிக்கும் பொழுதா அது பாருங்க பாரு. இப்ப செம்ம ஃபன் ஒண்ணு நடந்துச்சு. என்ன அப்படின்னா நாங்க பாட்டு பேசி ஜாலியா பேசினே வந்துட்டோம். சடன்லி வந்து இருட்டா இருக்கு முன்னாடி. ஓகே இருட்டா இருக்குன்னா சடனா வந்துட்டு புலி அப்படின்னு கொத்துறாரு. நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். எப்போ கம்முன்னு போயிடுங்க சைலண்டா போயிடுங்க இறக்காரு. என்னால தைரியமா நான் கண்ணு இப்படி சிமிட்டி பாக்குறேன். புலிக்கு 2 கொம்பு இருக்கு. என்னடா புலிக்கு 2 கொம்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா மாடை பார்த்துட்டு புலி அப்படின்னு ஒண்ணு செங்கல் தான் இருக்கு. அதான் யுகாதினால வந்து இன்னைக்கு பேலஸ் போனா வந்து லக்கி ஃப்ரெண்ட்ஸ். யார் சொல்லுங்க அவ்வளவு சீக்கிரம் 9 மணிக்கெல்லாம் பேலஸ் லைட் இருக்காது யூஸ்வலா. இன்னைக்கு வந்து யுகாதினால பேலஸ் லைட் இன்னைக்கு ஆன்ல இருக்குது. நான் ஆசை கேட்டுனே வந்தேன். அதனால நான் சும்மா வந்தோம் உள்ள. சரி என்ன பாத்துன்னு போலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டோமே நாங்க பாருங்களேன். கிட்டக்க போறோம் நாங்க. ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் சரி வா பரவாயில்ல போலீஸ் வர்றதுக்குள்ள ஓடி போயிட்டு வந்துடலான்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாரு. வாலெட்டு பேக் எல்லாம் உள்ள இருக்குதா? வர்ற அவசரத்துல நீ உன்னோட சைடு இது நீ க்ளோஸ் பண்ணல. ஐயோ சரி சீக்கிரம் ஓடிடலாம். சீக்கிரம் ஓடிடலாம். வாலெட் இதெல்லாம் இருக்கு. டோரெல்லாம் ஓபன் பண்ணி அப்படியே நான் பார்த்த குஷில டபாரு குச்சிட்டேன். கார் பாருங்களாங்க எல்லாம் ஓபன்ல இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த பிரேக் வந்து கோபி மஞ்சூரி பிரேக் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஆயிடுச்சுன்னா சரி நம்ம வந்து பேலஸ் போயிடணும்ல ஃப்ரெண்ட்ஸ். பேலஸ் போயிட்டு நான் கேட்டேன் இங்கே வந்து லலித் மஹால் பேலஸ்ன்னு உங்களுக்கு நிறைய மூவிஸில் பார்த்துருப்பீங்க. அதோ அங்கே தெரியுதாங்க மேலே
அதுக்கு ஆப்போசிட் வந்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு வந்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஃபுல் ஃபுட் ட்ரக்கு தான். ஆமாம், செம்ம ஃபுட் ட்ரக்கு, எல்லா ஃபுட்டும் இருக்கும் உங்களுக்கு. வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, சைனீஸு எல்லாமே இருக்கும். ஸோ வந்து ஒரு கடை எனக்கு ரொம்ப தெரிஞ்ச கடை, ரொம்ப நாளாக தெரியும், கோபி ரொம்ப ஃபேமஸ். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், மோனாவை டேஸ்ட்டு காமிக்காமல் எப்படி போகிறது, அதனால சரி டைம் ஆன் ஆகட்டும்னு சொல்லிட்டு சூட ஸ்லோ பொறுமையாக சாப்பிட்டு குடிங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டபுக்கு நெட்டு வாயில போட்டுக்கிச்சு, ஸ்லோவாக சாப்பிடணும், சுட சுட போட்டு எடுத்துன்னு வந்து இரு தண்ணி எடுத்துன்னு வரா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது சாப்பிட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மைசூரில் என்ன தண்டை பாருங்களேன், 10 மணி 10:15. 1 மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம். எஸ், இன்னும் 2.5 hour இருக்குது. ஓகே